ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கான 3 சம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன், ஒரு வேலையை ஏ என்பவர் 14 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% திறனுடையவர் எனில் பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேள்வி. பதில் பார்த்துடலாமா? ஏ 16 டேஸில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து என்னென்னா ஏவை விட 60% அதிக திறனுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏ வந்து ஒரு வேலை முழு வேலைனா 100% வேலையை 16 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா இது ஏவை விட 60% 160% எத்தனை நாளில் முடிப்பார்? திறன் அதிகரிக்கும் போது வேலை செய்யும் நேரம் வந்து குறையும். ஸோ இது என்னது? எதிர்மாறல். அப்படின்னா அப்படியே போட்டுக்கிறணும். ஒரு 16 ஒரு 10 ஒரு 10 5 100 அப்படின்னா பி வந்து அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகுது? 10 days ஆகுது. செகண்ட் ஒன், 3:5 ஈக்குவல் டு டேஷ் இஸ்ட் 20. இது 2 எடுத்துக்கிறணும், இது 3 எடுத்துக்கிறணும், இது 2 எடுத்துக்கணும். இதை ஒரு சைடு இதை ஒரு சைடு கொண்டு போயிடணும். எக்ஸோட வேல்யூ 12. ஒரு பழ வியாபாரி ஒரு பழத்தை 200 விற்பதன் மூலம் 40 ரூபா என்ன பண்ணுறாங்க? லாபம் பெறுறாங்க. அப்படின்னா அந்த லாப சதவீதம், அந்த 40 ரூபா லாபம் பெறுறாங்களா அதோட அதாவது சதவீதத்தில் காணுங்க அப்படின்னாங்க. விற்பனை விலை வந்து 200 ரூபா, லாபம் வந்து 40 ரூபா. அப்படின்னா அடக்க விலை என்னன்னா 160. அப்போ நம்ம இப்போ லாபத்துக்கான சதவீதம் பார்ப்போம். லாபம் டிவைடு பை அடக்க விலை இன்ட்டு 100. எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் சதவீதம் வந்து 25%. விற்பனை விலை லாபம் நமக்கு அடக்க விலை, இதை குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. நம்ம குறித்த விலையை விட எக்ஸ்ட்ரா 40 ரூபாய்க்கு விற்றுருக்கு. ஆனால் லாபம் அடக்க விலை நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு அது வந்து பர்சன்டேஜுக்கு மாற்றும் போது இன்ட்டு 100 அப்படின்னும்போது லாபம் 40 ரூபாய்க்கு லாபத்துக்கு விற்றுருக்காங்க. அந்த 40 ரூபாய்க்கான பர்சன்டேஜ் என்னது? 25%. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.